வணக்கம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். நவம்பர் 3ஆம் தேதி மாதத்தோட முதல் நாள். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவா முடிவடைந்திருந்தாலும் இன்னும் ஒரு முக்கியமான ஷாக் நியூஸ் நம்ம மார்க்கெட்ல இருக்கு. 2019-20 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்ட் அசெட்டை கம்பேர் பண்ணும்போது 2x ஃபாஸ்டரா டெட்டோட அளவு இருக்குங்க. டெட்டோட அளவு ஏறத்தாழ 102% அதிகரிச்சிருக்கு. இது எதால வந்துச்சுங்கிறதா இன்னைக்கு டீட்டெயில பார்க்க போறோம். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2x ஃபாஸ்டரா டெட் வளர்ந்திருந்தா கூட மியூச்சுவல் ஃபண்ட் 655% இந்த 5 வருஷத்துல ஏறி இருக்கு. ஏறத்தாழ 24 லட்சம் கோடியா இருந்த பினான்சியல் அசெட்டோட மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கு 35.6 லட்சம் கோடியா மாறி இருக்கு. ஏறத்தாழ 48% 2019-20 பீரியட கம்பேர் பண்ணும்போது 2024-25 இருக்குதுங்க. ஆனா 7 லட்சம் கோடியா இருந்த கடனோட அளவு 15.7 லட்சம் கோடியா மாறி போச்சு. ஏறத்தாழ 102% சேவிங்ஸை விட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இந்த கடனோட குரோத் அதிகமாயிடுச்சுங்க. கடனை விட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேவிங்ஸ் அதிகமா இருந்தா நம்ம சந்தோஷப்படலாம். ஆனா கடன் தான் அதிகமா இருக்கு. நம்ம இந்தியாவோட ஜிடிபில 2019-20 நம்ம அசட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் 12% இருந்துச்சு. அப்போ கடனோட அளவு நம்ம ஜிடிபியை கம்பேர் பண்ணும்போது 3.9% இருந்துச்சு. ஆனால் 2024-25 அசட்டோட அளவு 10.8% குறைஞ்சு போச்சு. கடனோட அளவு 3.9% 4.7% அதிகரிச்சு போச்சு. இதுல இன்னொரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா 2023-24 வருஷத்துல ரொம்ப பீக்ல இருந்த டைம்ல நம்ம ஜிடிபியில கடனோட அளவு 6.2% அதிகரிச்சிருந்துச்சு. இப்போ ஆவரேஜ் இந்த அளவுக்கு இருந்தா கூட இந்த கடன் எப்படியெல்லாம் உயர்ந்துச்சுன்னு பார்த்தா நம்ம கோவிட் டைம்ல ஏற்கனவே நிறைய பேர் வேலை இல்லாம இருந்தாங்க. அப்போ நிறைய மோர்டேஜ் லோன்ஸ் வந்துடுச்சு. அதே மாதிரி பர்சனல் லோன் நிறைய போட்டிருந்தாங்க. கிரெடிட் கார்டு பில் எல்லாம் நிறைய வந்துருச்சுங்க. போஸ்ட் கோவிட்க்கு பிறகு எக்ஸிஸ்டிங் இருந்த செலவுகளை கம்பேர் பண்ணும்போது செலவுகள் அதிகரிச்சு, இன்ஃபிளேஷன் இது எல்லாமே நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் தாண்டி மக்களோட ஸ்பெண்டிங் ஸ்டைல மாறி போயிடுச்சு. ஹவுசிங் லோன் அதிகமா எடுத்துட்டாங்க. இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த கடனோட அளவு அதிகரிச்சிருச்சு. ஆனா இந்த பர்டிகுலர் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அவேர்னஸ் மக்கள்கிட்ட வந்ததுனால மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில 655% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஏறத்தாழ 4,70,70,000 கோடி அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ரைஸ் ஆயிடுச்சு. பர்டிகுலரா 61,686 கோடி ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டோட அந்த பர்டிகுலர் டியூரேஷனோட ஃபைனான்சியல் அசெட் சேஞ்ச் ஆயிருக்குங்க. உண்மையிலேயே ஃபைனான்சியல் மெச்சூரிட்டி மக்கள்கிட்ட வந்ததுனாலதான் நல்ல மூவிங் இருந்துச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் சைடு மக்கள் வந்திருக்காங்க. இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆப்ஸ் நிறைய கொடுத்தாங்க. டிஜிட்டல் ஆன் போர்டிங் நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்ததும் ஏற்கனவே மக்கள்கிட்ட எஸ்ஐபி கல்ச்சர் ரொம்ப ஃபெமிலியரா வந்ததும் தான் கோவிட்டுக்கு பிறகு இருந்த ஒரு முக்கியமான விஷயம். இல்லைன்னா கடனோட அளவு இதோட அதிகரிச்சிருக்கும். ஆனாலும் இன்னைக்கு டேட்டுக்கு எஃப்டில ரிட்டர்ன் கம்மியா இருந்த பிறகு கூட இன்னும் எஃப்டில போர்ஷன் அவங்க பணத்தை வைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவுல குறையலங்கிறதையும் நம்ம இதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் இதை நான் சொல்றோம்னா கோவிட் காலகட்டத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா 33% மக்கள் பேங்க் டெபாசிட்ல பணத்தை வச்சிருந்தவங்க. ஆல்மோஸ்ட் இப்பவும் அப்படிதாங்க இருக்கு. பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஆனா பிசிக்கலா கேஷ் வச்சிருந்தாங்க இல்லையா, அதாவது வீடுகளில் சேமிச்சு வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான், டெபாசிட் கூட பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க ஏறதால 11.7% இருந்ததோட அளவு குறைஞ்சிருக்கு. 5.9% வந்திருக்கு. ஆனா இந்த 2019-20 காலகட்டத்தில் 2.6% ஆயிருந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா 13.1% ஏறிடுச்சுங்க. இதுதான் பெரிய லிட்ரஸி. இதுதான் மக்களுடைய அவேர்னஸை காமிக்குது. இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல மக்கள் எந்த சைடுல என்ன பண்ண போறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரி, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் என்னதான் நடந்துக்கிட்டு பார்த்தா லாஸ்ட் 3-4 டேஸ், அதாவது லாஸ்ட் வீக்ல 3-4 டேஸா மார்க்கெட் டவுன்ல இருந்துச்சு இல்லையா, அது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்லைட் பாசிட்டிவ்ல இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 25,763 41 புள்ளிகளை ஆட் பண்ணிருக்கு. சென்செக்ஸ் 83,978 செட்டில் ஆயிருக்கு. 39 புள்ளிகளை ஆட் பண்ணிருக்கு. லாஸ்ட் மந்த்ல அரௌண்ட் 21% ஏறின ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இன்னைக்கு மட்டுமே 6% ஏறி இருக்கு. அதோட டாடா கன்சூமர், அப்போலோ ஹாஸ்பிட்டல் அரௌண்ட் 1.5-2% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. மாருதி சுசுகி, ஐடிசி, டாடா கன்சல்டன்சி எல்லாம் 1.5-3% வரைக்கும் இன்னைக்கு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 24 கேரட் நகத்தங்கம் இந்தியாவில் 12,382 ரூபாய்க்கும் 22 கேரட் 11,350 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் பொறுத்தவரை 1 கிலோ 1,68,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் ஒரு அவுன்ஸ் தங்கத்தை பொறுத்தவரை $4,013, சில்வரை பொறுத்தவரை ஒரு அவுன்ஸுக்கு $48 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெரிய சேஞ்சஸ் இல்ல. எஃப்ஐக்ல பொறுத்தவரை லாஸ்ட் வீக்ல அதிகமா வித்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா 6,769 கோடி ரூபாய்க்கு வெள்ளிக்கிழமை மட்டுமே வித்தவங்க. இன்னைக்குள்ள ரிப்போர்ட் வரல. ஒன்ஸ் வந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்றேன். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகளோட தான் நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். இந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னு இருந்துச்சுன்னா கேளுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம். See you tomorrow, another super topic.